வணக்கம் அன்பர்களே. வில்லேஜ் அம்மன் அஸ்ட்ராலஜி யூடியூப் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. நம்மளுடைய சேனலில் சித்தர்கள் மகான்கள் நம்மளுக்கு ஜோதிட ரீதியாக ஆயக்கலை 64 கலையில் இந்த ஜோதிட கலை மிகவும் முக்கியமான கலை, அற்புதமான கலை, வாழ்நாளில் மனிதனுக்கு தேவையான கலை. அந்த கலையை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு போயிருக்கார்கள். அப்படிப்பட்ட கலையை எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கொடுத்து கொடுக்கிறேன் அன்பர்களே. அப்போ ஜோதிடம் தெரிந்தவர்களும் சரி, தெரியாதவர்களும் சரி, அறிந்தவரும் அறியாதவரும் எளிமையாக நீங்கள் உங்கள் வாழ்நாளில் தெரிந்து கொள்வதற்காக ஜோதிடத்தை பற்றி விளக்கங்களும் ராசிகளை பற்றி விளக்கங்களும், எப்படியெல்லாம் உங்கள் வாழ்நாளில் என்னென்ன பிரச்சனை வரும், அதை எப்படியெல்லாம் சரி பண்ணுவது. ஜோதிடம் என்பது எது? இரு கண்கள், கெட்டது நல்லது என்று வரக்கூடிய ரெண்டையுமே ஆராய்ந்து அதற்கான தீர்வை கொடுக்கக்கூடியதுதான் இந்த ஜோதிடம். அப்படிப்பட்ட ஜோதிடத்தை கருத்துக்களை உங்களுக்கு நான் பகிர்ந்தளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் இப்படி அற்புதமான கலையை எனக்கு இறை ஞானத்தை கொடுத்ததற்கு இறைவனுக்கு நாம் நன்றி கடன் சொல்லிக்கிறோம் அன்பர்களே. ஏன்னா இந்த ஜோதிட கலை எல்லோரும் கற்றுக்கொள்ள முடியாது, எல்லோரும் பேச முடியாது. ஏன்னா இந்த ஜோதிட கலை இறை ஞானமும் இறை சிந்தனையும் பொருந்திய அற்புதமான கலை. எல்லோருக்கும் வராது, எல்லோரும் சொன்னாலும் புரியாது. அப்படிப்பட்ட ஜோதிட கலையின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்களையும் சொல்லுகிறோம் நண்பர்களே. இந்த வில்லேஜ் அம்மன் யூடியூப் வாயிலாக பார்த்து கொண்டக்கூடிய அன்பர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல்களை ஒளிபரப்புவது மூலமும் மற்றும் மற்றவர்களை தெரிவிப்பதன் மூலமாக நம் சேனல் வளர்ந்தால் தான் பெற்ற இன்பம் அனைவரும் பெற வேண்டும், எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை நீங்கள் எல்லோரும் உணர்ந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பர்களே. இன்றைய ஜோதிட தகவல் மிகவும் அற்புதமான தகவல், அரிய தகவல் நண்பர்களே. கர்ம ராசி, கர்ம லக்னம், 12 ராசிகளில் இந்த கர்ம ராசி லக்னத்தை பற்றி பார்க்க போடும். பேரே கர்மம் சொல்லிட்ட. அப்ப கர்மம்னா என்ன? வாழ்க்கையில் எல்லா இதும் தடையும் தாமதமும் வருவதுதான் இந்த கர்மம். ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயல் முழுமை பெறாமல் தடை தாமதமாக இருப்பது. ஒருவர் திருமணம் முடித்து அந்த மனைவி கூட சேர்ந்து வாழாமல் இருப்பது, அல்லது மனைவி கூட சேர்ந்து வாழ்ந்து குழந்தைகள் இல்லாமல் இருப்பது, குழந்தைகள் இருந்து வறுமையில் வாடுவது, குழந்தை மனைவி எல்லாம் இருந்து நோயினால் அவதிப்படுவது, சொத்துக்கள் இல்லாமல் வாடுவது, இதெல்லாம் குறிக்கக்கூடியதே கர்மா. அப்போ ஒரு மனிதன் சொல்வது, ஏதோ கர்மம் செஞ்சுவிட்டேன், என் தகப்பன் செஞ்சுட்டானோ, என் தாயார் செஞ்சானோ, என் முன்னோர்கள் செஞ்சானோ, இல்ல நான் செஞ்சனோ, என்ன பிடிச்ச கர்மம் நான் அனுபவிக்கிறேன் அப்படி சொல்லுவது அந்த கர்மா. அப்படிப்பட்ட கர்மா லக்னங்கள் அதிகமாக சொல்லக்கூடிய எல்லோரும் சொல்வது ஒரு விதமான ஒன்று. ஆனால் வாழ்நாளில் முழுமையாக இவர்கள் 100% சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ராசி லக்னத்தை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ரிஷப லக்னத்தில் பிறந்தவரும், கன்னி ராசி லக்னத்தில் பிறந்தவரும், மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்கள், இந்த 3 ராசிகள் கர்ம லக்ன ராசிகள். இந்த லக்ன ராசியில் பிறந்தவர்கள் வாழ்நாளில் நன்மையை காட்டிலும் தீமைகளே இவர்களுக்கு வந்து சேர்கிறது. யார் ஒருவருக்கு நன்மை செய்கிறாரோ அவரே இவருக்கு தீமை செய்யக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உருவாகும். இதனால் இவர்கள் மன உளைச்சலும் ஆளாகிறார்கள் அன்பர்களே. அப்ப இந்த ரிஷப ராசியோட பொறுத்தளவுக்கு மிகவும் அற்புதமானவர், யாருக்கும் தீங்கு நினைக்காதவர்,
தனக்கு இருப்பதை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று கொடைவள்ளலாக இருக்கக்கூடியவர். ஆனால் ஏழை எளியோர் பணக்காரன் என்று வேறுபாடு இல்லாமல் பழகக்கூடியவர். ஏன்னா இந்த ரிஷப தான் சுக்கிரனுடைய வீடு. எப்படியாச்சும் இவர்களுக்கு பணம் வந்தே சேரும். அதே மாதிரி அங்கதான் சந்திரன் உச்சம் பெறுகிறார். அப்ப இவர் தாய் உள்ளம் பொருந்தியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அனைத்துமே செய்து இவர் ஏழை எளியோர் பணக்கார என்று வேறுபடலாமல் எல்லோருக்கும் சொந்தம் உறவுகள் பந்தம் எல்லோருக்கும் இவர் தன்னால் முடிந்த பணத்தால் இவருக்கு பணம் என்பது பல வழியில் வந்து சேரும் இந்த ராசி. அப்ப இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர் ரிஷபராசி பல வழியில் வரும். இடம் சம்பந்தமான வழியில் வரும். ஆடு மாடு பசு இந்த மாதிரி பால் நீர் சம்பந்தமான தொழில் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய ஜூஸ் நீர் சம்பந்தமான வண்டி வாகனங்களை வைத்து தண்ணி வண்டி இந்த மாதிரிலாம் வச்சிருக்கவங்க யாருன்னா இந்த ராசி இந்த லக்னத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். அப்ப இந்த வரக்கூடிய வருமானத்தை தனக்கு அடுத்தவர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் தன்னால் முடிந்த அளவுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் உதவி செய்தும் இவர் கெட்ட பெயர் அவப்பெயர் இவருக்கு தானாக வந்து சேரும். ஒருத்தவருக்கு சேலை வாங்கி கொடுத்திருப்பார். எடுத்துக்காட்டு 1000 ரூபாய்க்கு சேலை வாங்கி கொடுத்திருப்பார். முடிந்த அளவுக்கு 100 பேத்துக்கு 1000 ரூபாய்க்கு சேலை வாங்கி கொடுத்தா எவ்வளவு ஆயிரும்? லட்சக்கணக்கானது ஆயிரும். ஆனால் அந்த 1000 ரூபாய் சேலையை வாங்கிட்டு அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? இவன் என்ன சேலை வாங்கி கொடுத்தான், நல்லாவே இல்லை அப்படின்னு குறை சொல்லுவது இந்த கர்மா. அப்ப இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கர்மா என்பது தானாக வந்து விடுகிறது. அப்ப அவருக்கு கிடைக்க வேண்டிய தர்மங்கள் தானங்கள் செய்தாலும் அந்த கர்ம விலையின்படி அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைப்பதில்லை. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு தாயுடைய அரவணைப்பும் தகப்பனாருடைய அரவணைப்பும் சிறிதளவு கம்மியாக தான் இருக்கும். இவர்கள் மன உளைச்சலில் இருப்பார்கள். மனைவியால் இன்பம் அடைய முடியாது. மனம் எப்பொழுதுமே அலைவாய்ந்துகிட்டே இருக்கும். வயிறு சம்பந்தமான பிரச்சனையால் பல பேர் சிசேரியன் ஆபரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இவர்களுக்கு நிச்சயமாக வரும். கர்மாவின் முக்கியம். குழந்தைகளும் நற்குழந்தைகளாக இருக்க மாட்டார்கள். இவர்கள் பணத்தையே குறிக்கோளாக வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரிஷபராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் மனைவி உற்றார் உறவினர் எல்லோருமே அவர் பணம் எவ்வளவு வைத்திருக்கார், எப்ப அவர் இறப்பார், அதை எப்ப ஆட்டையை போடணும் அப்படின்னு குணம் கொண்டவர்களாக தான் இந்த ரிஷபராசி ரிஷபலக்கணத்தில் பிறந்தவர்களுடைய உறவுகளும் சரி, மனைவியும் சரி, பிள்ளைகளும் சரி. அப்ப அந்த கர்மாவின் பலன் அவர் மனம் நோங்குவார். அப்ப மனம் நொந்து போய் எவன் ஒருவன் வெம்புகிறானோ அவனே கர்மாவுக்கு ஆளாகிறான் அன்பர்களே. அடுத்தபடியாக கன்னிராசி, இது புதனுடைய வீடு. எப்பொழுதுமே தனக்கு தீமை செய்தாலும் நாம் நன்மை செய்ய வேண்டும். ஒருவருக்கு தன்னை பற்றி புறம் கூறினாலும் அவனை தீங்காக நாம் சொல்லக்கூடாது என்று அறிவு புத்தியாக அறிவு ஜீவி உள்ள ராசியாக இந்த கன்னிராசிக்காரர்கள் இருப்பார்கள். அடுத்தவர்களுக்கு அறிவுரை கூறுவதே இவர்கள் வாழ்நாளில் போய்விட்டு நண்பர்களும் சரி, மனைவிகளும் சரி, உற்றார் உறவினர்களும் சரி, இவரை அறிவை மட்டும் பயன்படுத்தி இவரை சாப விமோச்சனத்தில் ஆளாக்குவார்கள். சொல்லாத வார்த்தையை கூட இவர்தான் சொல்லிவிட்டார். கன்னிராசியில் பிறந்தவர் ஏதாச்சும் ஒரு பெயரை வச்சுக்கணும். அந்த கன்னிராசியில் பிறந்தவர் தான் அவரை பற்றி சொன்னார், இவரை பற்றி சொன்னார் சொல்லி அருவாள் எடுத்து 2 பேர் வெட்டிடுவான் வந்து இவனை கன்னிராசிக்காரன். அப்ப அந்த கர்மா என்பது அவனை நிச்சயமாக தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அவன் செய்யாத தவறு கூட அவனுடைய அறிவு தன் வாயாலே கெட வேண்டிய அமைப்பு இந்த கன்னிராசி இந்த கன்னி லக்னத்தில் பிறந்த ஒருவனுக்கு வருகிறது. அவன் எப்பொழுதுமே தன்னுடைய அறிவை மற்றவருக்கு பயன்படுத்த வேண்டும். தன் அறிவாற்றலால் அவருக்கு ஏதோ ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று நீங்கள் செய்தால் கூட அந்த கர்மாவின் வினைப்பை உங்களுடைய அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி,
அவர்கள் கூட உங்களுடைய அறிவை கேட்டுட்டு உங்களை பின்னாடி புறம் சொல்லக்கூடிய அமைப்பு உருவாகும். இதனால் உங்களுக்கு மன உளைச்சலும் அவப்பெயரும் அதிகமாக கிடைக்கிறது. அப்போ இந்த கர்மாவின் முதல் நிலையில் நீங்களும் வருகிறீர்கள் அன்பர்களே. அடுத்தபடியாக மகர ராசி. மகர ராசி என்றாலே முன் கோபம், பிடிவாத குணம், எந்த செயலையும் அவசரப்பட்டு செய்கிறது, பின்பு வருத்தப்படுகிறது. இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ராசி லக்னங்கள் எது என்றால் இந்த மகர ராசி மகர லக்னங்கள். எடுத்த காரியத்தை காலதாமதமாக செய்வது, இல்ல அவசரமாக செய்து அதை தடை ஏற்படுத்துவது. மகர ராசியில் மகர லக்னத்தில் பிறந்த ஒருவனுக்கு அன்பே என்று தெரியாது என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு அன்பு எவ்வளவு தன் உள்ளத்தால் இருக்கிறாரோ அதே படி வெளிப்படையாக சொல்லுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதனாலே வீட்டிலும் சரி குடும்பத்திலும் சரி மனைவி மக்கள் பிள்ளைகள் எல்லோரிடமும் கெட்ட பெயர் வருவார். அப்ப மகர லக்னத்தின் மகர ராசியில் பிறந்தவர்கள் வாழ்நாளில் நிம்மதியான தூக்கமே இருக்காது. எவ்வளவு சொத்து சோகங்கள் இருந்தாலும் அதை அணிவிக்கக்கூடிய ஆற்றலும் அவர்களுக்கு இருக்காது. இந்த கர்மாவின் வினைப்பயன் அவரை துரத்தி கொண்டுகிட்டே இருக்கும். அவரை எப்பொழுதுமே நிம்மதியான வாழ்க்கை வாழ விடாது. நான் ஏண்டா பிறந்தேன் வாழ்நாளில் அப்படி சொல்லுபவர்களும் யார் என்று கேட்டால் இந்த மகர ராசி மக்களாக இருந்தார். இறைவனே கெதி என்று சில பேர் சன்னியாசியாக ஆகிடுவார்கள். தன் குடும்பத்தை விட்டு, தன் பிள்ளைகளை விட்டு, தன் உற்றார் உறவினரை விட்டு சிவனே கெதி அல்லது பெருமாளே கெதி என்று அலைபவர்களும் இன்றைக்கு இருப்பவர்கள் யார் என்று கேட்டால், தேசந்திரமாக செல்லக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் இந்த மகர லக்ன மகர ராசியில் பிறந்தவர். அப்ப நான் அடித்து சொல்லுவேன், இந்த ரிஷபராசி, கன்னி, மகரம் இந்த 3 ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக வாழ்நாளில் கர்ம பலனை அனுபவிக்கிறார்கள். மற்ற ராசிக்காரர்களும் அனுபவித்தாலும் அந்த திசாபுத்தி காலத்தில் எல்லாம் சரியாகிறது. ஆனால் இவர் வாழ்நாளில் சரியாகுவதே இல்லை. அந்த கர்மாவின் பலனை இவர் ஓடிக்கொண்டுகிட்டே இருப்பார். இதை எப்படி சரிபடுத்துவது அப்படின்னு கேட்டால் உங்களால் முடியும் அன்பர்களே. எந்த தெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்று பாருங்கள். அந்த இஷ்ட தெய்வத்தை பிடித்து நீங்கள் தவ வாழ்க்கை வாழ ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். தவ வாழ்க்கை என்பது என்ன? சுக துக்கங்களை வெறுத்து ஒதுக்குவது. மண்ணாசை, பொருளாசை, பெண்ணாசை என்று சொல்வார்கள். இந்த ஆசைகளை எல்லாம் நீங்கள் துறந்து விட்டால் கர்மாவும் உங்களை துரத்தாது. எப்பொழுது இதெல்லாம் ஆசைப்படுகிறதோ அப்பயே உங்களை கர்மாவும் துரத்த ஆரம்பிக்கும். அப்ப கர்மாவிலிருந்து விடுபடுவதற்கு இந்த மண்ணாசை, பொருளாசை, பெண்ணாசை துறந்து விட்டீர்களா நிச்சயமா உங்களுக்கு இந்த லக்ன ராசியில் பிறந்தவர்களுக்கு கர்மாவை தாக்காது அன்பர்களே. அப்பொழுது உங்கள் இஷ்ட தெய்வத்தை தவ வாழ்க்கையாக அந்த தெய்வத்தை பாவித்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். அந்த இறைவனுடைய அமைப்புப்படி பிறவியினுடைய கர்மாவின் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியான அற்புதமான 16 செல்வங்கள் கிடைத்து மனநிறைவான வாழ்க்கை வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.